தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் கரூருக்கு போனா என்ன போகாட்டி என்ன, அவர் தலைமை பண்பு பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு தமிழக அரசையும் சென்னை உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்வி கணைகளால் தாக்கிக்கிட்டு வருது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு என்ன மாதிரியான கவுண்டர் எடுத்து வச்சாலும் உச்சநீதிமன்றம் அதை கேட்க தயாராக இல்லை. கடுமையான விமர்சனத்தை அவங்க மீது முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில் ஏன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கை தானாக எடுத்து விசாரித்தார் அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அது அவராக விசாரிக்கல, வெள்ளிவாக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் எடுத்தார், அதனால தான் அவர் இந்த வழக்கில் உள்ளே வந்தார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, கரூருக்கு போனீங்கன்னா விஜய் அடித்து கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்த நிலையில் கரூர் அந்த பகுதியினுடைய மைந்தராக இருக்கக்கூடிய பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் கரூர் யாரையும் பயமுறுத்தாது, அது ஒரு நல்ல மண் தான், அதுவும் இல்லாமல் சாவு வீட்டுக்கு வரும்பொழுது யாரும் விஜய்கிட்ட அத்துமீறி நடந்துட மாட்டாங்க, யார் வேணாலும் எப்போ வேணாலும் கரூருக்கு வரலாம் அப்படின்னு நயினாருக்கு எதிரான கருத்தை பொது வழியில் பகிரங்கமா பேசியிருக்கார் முன்னாள் மாநில தலைவர். இந்த விஷயத்தில் அரசியல் பேசக்கூடாதுன்னு இதில் அரசியல் கூட்டணிக்கான முடிவுகளையும் அதிமுக கிட்டத்தட்ட நகர்த்தின நேரத்தில் தாவேக்கால் இருந்து அபிஷியலாகவே ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுவும் பற்றி விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதிவி. வணக்கம் அழகு. சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு தாவேக வெர்சஸ் தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி ஒரு வாதம் என்பது போயிட்டு இருக்கு இல்லையா? அதாவது சுப்ரீம் கோர்ட் வெர்சஸ் சென்னை ஹைகோர்ட் மாதிரி இருக்கு. அப்படி அந்த மாதிரி மாறிடுச்சு. இல்ல குறிப்பா தாவேகாவோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த விசாரணை எப்படியா சிபிஐக்கு மாத்திரும் அப்படின்ற நோக்கத்தோட வாதம் வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு சிபிஐக்கே கொண்டு போயிடக்கூடாது, நம்மளோட ஆணையம் தான் விசாரிக்கணுன்ற மாதிரி அவங்க தரப்புல வாதம் வைக்கப்படுது. ஆனா இதுல இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு அரசை நோக்கியும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கியும் பல காட்டமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. குறிப்பா எதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இந்த வழக்கை விசாரிக்கும் போது எதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தானா முன் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும், எதற்காக விஜயை நோக்கி அப்படி ஒரு பல காட்டமான கேள்விகள் எதற்காக எழுப்பணும் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்குக்குள்ள வந்ததே தவறு அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் தினேஷ்ங்கிறவர் தான் இந்த விஷயத்தை, இந்த சம்பவம் 41 பேர் இறந்துட்டாங்கிறத ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாரு. அப்போதான் அந்த வழக்கை செந்தில்குமார் பெஞ்ச் விசாரிக்குது. செந்தில்குமார் தனிநபர் நீதிபதி விசாரிக்கிறார். அப்போதான் அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு. அதில் அவர் எல்லாத்தையுமே ஆர்டராக போட்டாரா அல்லது சில விஷயங்கள் வாய்மொழியாக பேசுவாங்க அந்த மாதிரி சொன்னாராங்கிறதும் விவாதத்துக்கு உட்பட்டது தான். இந்த விஷயத்தில் அவர் விஜயை விமர்சித்ததை அடுத்து விஜய் கட்சியை சேர்ந்த பலரும் அந்த நீதிபதியை குறிவைத்து விமர்சித்தாங்க. கடுமையான வசவு சொற்களை பேசினாங்க. அவங்களுடைய வரலாறுகளெல்லாம் தோண்டி எடுத்து பேசினாங்க. அவங்க அம்மா எம்எல்ஏவாக இருந்தாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் இதையெல்லாம் பற்றி உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே. தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற அமைப்பு, ஒரு மாநிலத்தின் முக்கிய நீதிமன்ற அமைப்பாக இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மீது அவர் தீர்ப்புக்கு, அவரது கருத்துக்கு உள்நோக்கம் விளைவிக்கிற வகையில் பலரும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இதை பற்றியெல்லாம் உச்சநீதிமன்றத்தின் கருத்து என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தா அவங்களுக்கு என்ன, பாக்காட்டி உங்களுக்கு என்ன அப்படின்னு திமுக எம்பியாகவும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சனை நோக்கியெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் விஜய் தரப்பு என்ன முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸாரை நாங்கள் நம்ப தயாராக இல்லை, அவங்க இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, குறிப்பாக எஸ்ஐடி விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ எஸ்ஐடி மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா திமுக அவங்களுடைய அரசியல் எதிரி. அப்போ சிபிஐ மேலே நம்பிக்கை இருக்கா? அவங்களோட கொள்கை எதிரி இல்லையா? அப்போ சிபிஐ நம்புறீங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன மாதிரியான மெசேஜை வெளியில் சொல்ல விரும்புகிறீங்க? அல்லது சிபிஐயும் நம்மளை எஃபிஐ கேட்குறீங்களா? அதுவும் விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் உட்பட்டது தான். ஆனால் எதற்காக தமிழ்நாடு அரசு மீது நம்பிக்கை இல்லைங்கிறத தெளிவுபடுத்தணுமா இல்லையா? கரூரில் ஒரு சதி சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னவங்க இது வரைக்கும் சென்னை ஹைகோர்ட்லயும் அதை பத்தி பேசல, சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த சதி சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லல. இன்னைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கரூர் பிரச்சார கூட்டத்தில் பல ரவுடிகள்லாம் புகுந்துட்டு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதற்கும் என்ன ஆதாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல தாவேக தரப்புல இருந்து. இருந்தாலுமே தமிழ்நாடு அரசுக்கு ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு வாதம் வைக்கப்பட்டது அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தான் இந்த எஸ்ஐடி அமைச்சிருக்காரு, தமிழ்நாடு அரசாங்கம் எதுவும் அமைக்கல, அதனால நீதிபதியால் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி நியாயமா விசாரிப்பாங்க, அதனால இந்த ஒரு விசாரணைக்கு சிபிஐயோட விசாரணை தேவையில்லைன்ற மாதிரி தான் இவங்க ஸ்ட்ராங்கா அவங்களோட வாதத்தை வைக்கிறாங்க.
ஆனால் அதற்கு அகைன்ஸ்டாக தான் தாவேக்காவினர் வந்து பல கட்டமாக பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இந்த மாதிரி ரவுடிகள் புகுந்துட்டாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை ஆதாரம் இல்லாமல் சுமத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதை தான் சுப்ரீம் கோர்ட்ல பண்றதா தெரியுது. அது எப்படி சுப்ரீம் கோர்ட் என்டர்டெயின் பண்ணுது? ஏன்னா கேட்பாங்க இல்லையா, ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க. ரவுடிகள் பூந்துட்டாங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேமராக்கள் சுற்றி வளைச்சு எல்லா ஆங்கிலையும் கவர் பண்ணாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் எதுவும் தெரியல, தாவேக்காவினர் இது வரைக்கும் எதுவும் எடுத்து போடல. அப்படிப்பட்ட பட்சத்தில் எப்படி வந்து ரவுடிகள் பூந்திருக்க முடியும், யார் அந்த ரவுடியா இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகளை தான் எழுப்புது. ஏன்னா ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு விலக்கு கேட்டு ஒரு மனு போட்டிருக்காரு. என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இவர் வந்து கலவரத்தை தூண்டும் வகையில் ஒரு பதிவிட்டார், அது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசும் ஒரு 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. நான் அரசு விமர்சனம் தான் பண்ணேன், எந்த உள்நோக்கமும் எந்த சதியும் எனக்கு கிடையாது, சதி திட்டங்கள் தீட்டக்கூடிய ஆளும் கிடையாது, சதி திட்டம் தீட்டுறவங்களோட தொடர்புலையும் நான் கிடையாது, அரசை விமர்சிச்சாலே இந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் பாயறது சரியா அப்படின்னு கேள்விகளோடு அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காரு. ஆனால் அரசை விமர்சிக்கிறதும் அரசை கவிழ்த்து இங்கே புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிறதும் ஒரே லைனில் வைக்க வேண்டிய விஷயமாங்கிறது நம்ம பார்க்கணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் அழகு, தாவேக்காவினர் இங்கே என்னென்ன சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ மெல்ல மெல்ல உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. குறிப்பாக விஜய் வந்து மக்களை சந்திக்க விரும்பினாரு, காவல்துறை தான் அவங்களை தடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அன்னைக்கு தடுத்துருக்கலாம், அடுத்த ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு தடுத்து வச்சிருக்காங்களா? அடுத்து போயிருக்கலாமே, விஜய் தடுக்கலன்னா அவங்க நிர்வாகிகள் போயிருக்கலாமே. இதெல்லாம் வந்து ஒரு வாதம்னு கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் கூடவே சேர்ந்து அப்பவே கேட்கப்பட்டதான். ஒரு கரூர்ல தடுத்தாங்க அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட்ல வந்து கெஞ்சினாங்களே சொல்லி கேட்டிருக்கலாம், அப்பயும் வந்து பேசியிருந்திருக்கலாம். நாங்க அந்த டைம்ல வந்து பதற்றம் இன்னும் அதிகப்படக்கூடாது, அவரோட பாதுகாப்பு முக்கியம்ன்ற மாதிரி அந்த ஒரு டைம்ல தடுத்து இருந்திருக்கலாம். போலீஸ் சொல்றதெல்லாம் விஜய் கேட்டாரா? 50 மீட்டர் 500 மீட்டர் முன்னாடி போவாதீங்க சார்னு சொன்னாங்க, போலீஸ் தான் சொன்னாங்க. அவர் அதை மீறி தான் உள்ள போய் பிரச்சாரம் பண்ணாரு. போலீஸ் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா இதை கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அன்னைய தேதிக்கு அன்றைய நிமிடத்துக்கு இது சரின்னு பட்டதுனால தான் விஜய் திரும்பி போனார். விஜய் ஒன்றும் பிடிச்சி வலுக்கட்டாயமா யாரும் ஏர்போர்ட்ல ஏற்றி உள்ள பிளைட் ஏற்றி உள்ள அவராக தான் விரும்பி போனார். போலீஸ் ஒருவேளை ஒத்துக்கல அப்படின்னா போலீஸ் என்ன சந்திக்க மறுக்கிறாங்கன்னு அங்கேயே பேட்டி கொடுக்க வேண்டியதானே, அங்கேயே பேட்டி கொடுத்து பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண வேண்டியதானே. இவர் தான் இந்த விஷயத்தை வளர்த்துக்கிட்டே போறாரு. இதுவும் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. தாவேகா தரப்புல போலீஸார் தான் எங்களை மறுத்தாங்க, எங்களை அனுமதிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் உள்ள வச்சிருக்காங்க இன்னைக்கு. அதனால பார்க்கும்போது இந்த 2 வாதங்களுமே வந்து அனல் பறக்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து நம்ம பேசுகிற டைம் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் இன்னும் வரல. அது சிபிஐக்கு மாற்றப்படுதா இல்லை வந்து உயர்நீதிமன்றம், ஏன்னா உயர்நீதிமன்றத்துக்கு அகைன்ஸ்டாவே சுப்ரீம் கோர்ட் வந்து பல கருத்துக்களை பதிவு பண்றதை பார்த்தா ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து தமிழ்நாடு அரசின் மீது அதிருப்தியோடு இருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது உச்சநீதிமன்றம் வந்து. ஏன்னா யாரை கேட்டு ஒரு தனிநபர் நீதிபதி யாரை கேட்டு வந்து இவரா வழக்கை எடுத்து இவரா ஒரு ஆணையத்தை அமைக்கலாம். ஆனா அந்த ஆணையம் தான் அரசோட ரோல் என்னங்கிறது கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடு அரசு இதுல எதுவுமே பண்ணலையே, அதனாலதான் தமிழ்நாடு அரசு இங்க விமர்சிக்கப்படுது. ஆனா அங்க தமிழ்நாடு அரசு பண்ணதாக உச்சநீதிமன்றம் பேசுதா அப்படிங்கிறதும். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் கொடுத்ததே செந்தில்குமார் அமைச்ச ஆணையம் தான், எஸ்ஐடி. அந்த எஸ்ஐடி வச்சுதான் இன்னும் வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம், நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி தான் விசாரணப்பட்டதனால சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா வாதாடுறாங்க. ஆனால் அது அகைன்ஸ்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு வாதத்தை வைக்கும் போது அது என்ன மாதிரி இறுதி தீர்ப்பா வரப்போகுது. இப்போ ஏற்கனவே புசி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அவங்களும் கைது பண்ணப்பட போறதா சொல்றாங்க இல்லையா. அவங்க எல்லாமே சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ற சமயத்தில் அவங்களுக்கு எப்படிலாம் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு கூடுதலாகவும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க தாவேகா தரப்புல. உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சு இதில் என்னென்ன குற்றங்கள் நடந்திருக்குன்னு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் தமிழக அரசும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் போட்டிருக்கு. அந்த நீதிபதி நேர்மைக்கு பெயர் போனவராக தான் எல்லாராலையும் மதிக்கப்படுறார், பார்க்கப்படுறார், அருணா ஜெகதீசன். அப்போ இந்த ஆணையத்தை குறை சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை அமைக்கிற ஆணையத்தை எப்படி தாவேகா தரப்பு விரும்புது? உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா விசாரிக்கப்படணும், ஆனால் யாருமே வந்து தமிழக அரசாலேயோ இல்லை தமிழ்நாடு போலீஸாலேயோ விசாரிக்கப்படக்கூடாது, அதில் தெளிவாக இருக்காங்க அவங்க. பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு போலீஸ் கொடுக்கணும். ஆமா, ஒண்ணு வந்து மத்திய போலீசார் சிபிஐ வந்து விசாரிக்கணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு இங்க கண்டிப்பா இருக்கணும், ஓய்வு பெற்ற நீதிபதியோட தான் விசாரணை பண்ணணுன்றதுல தாவேகாரங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதனாலதான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க அவங்க. ஸோ என்னதான் இதுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவா வந்தாலும் சரி நெகட்டிவா வந்தாலும் சரி அந்த ஒரு சிபிஐ விசாரணை கிடைக்கிற வரைக்கும் தாவேகாவினர் வந்து லோய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவர சமயத்தில் தான் இன்னும் ஒரு சர்ச்சையான ஒரு செய்தியும் வந்திருக்கு. என்னன்னா கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த ஒரு குழந்தையோட தந்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வழக்கு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிச்சா மட்டும்தான் உண்மை வெளியேறுன்ற மாதிரி அவர் தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. அவரோட பேர் பன்னீர்செல்வம்னு சொல்றாங்க. ஆனா இந்த வாதம் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி வந்து அதிர்ச்சி அளிக்கும் விதமா ஒரு உண்மையை வந்து வெளியில பகிர்ந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா பன்னீர்செல்வம் வந்து எங்க குடும்பத்திலே இப்ப இல்லைங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து எங்க குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. அவரோட குழந்தை, அந்த குழந்தை பேர் பிரித்திக்குன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை பிறந்தப்ப கூட பன்னீர்செல்வம் வந்து எங்களை பார்க்கல, அப்பயே வந்து குடும்பத்திலிருந்து வெளியில போயிட்டாரு,
கணவனால் கைவிடப்பட்டவர் அப்படின்ற சான்றிதழ்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க. இந்த செய்தி வெளிவந்ததே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அதையும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கணவர் வந்து காசு வாங்கிட்டு வழக்கு போட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்றாங்க அவங்க மனைவி வந்து. ஸோ அதனால யாரு உங்களுக்கு காசு கொடுத்து பின்னாடி ஏற்கிறாங்க, எதற்காக வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு, அதாவது 8 வருஷமா வந்து பையனோட சேர்ந்து வாழல, இப்போ திடீர்னு அவரோட பையன் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு இதுல வந்து சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இல்லையா. அப்போ வந்து யார் ஒரு காசு கொடுத்து வாதாட வச்சாங்க அப்படின்ற செய்தியும் வந்து இப்போ பெருசா எழுந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்னங்க பண்ணுவாரு, இறந்ததுக்கு அப்புறமும் குழந்தை மேல பாசம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உயிரோடு இருக்கும்பொழுது இந்த குழந்தைக்கு எதுவுமே செய்யாத, அதை பத்தி கண்டுக்காத, அந்த குழந்தையை பெற்றுக் கொடுத்து மனைவியை மதிக்காத ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை செய்யறாரு அப்படின்னா அதனுடைய பின்னணி கண்டிப்பா விசாரிக்கப்பட வேண்டியதுதான். அது என்னங்கிறதையும் நீதிமன்றங்களோ அல்லது காவல்துறையோ விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுல இயல்பாக அவரே பண்ணியிருந்தாருன்னா தப்பு இல்லை. வேறொருத்தர் சொல்லி செய்யறாருங்கிற பட்சத்தில் அது அரசியல் நோக்கமாகவும் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவையும் எழுந்திருக்கு. அதே மாதிரி கரூரை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம பேசியிருந்தோம், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கரூருக்கு போனால் விஜய் அடித்து கூட கொலை செய்யப்பட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் தான் சொன்ன 41 பேரை வந்து அடிச்சு மிதிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அதனால தான் விஜய் வந்து அனுமதி கேட்டு தான் போகணும், இல்லைன்னா விஜய்க்கு அந்த மாதிரி நிலைமை வந்துடும் சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அதற்கு அப்படி ஆப்போசிட்டா அவருக்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்தும் இவர் சொன்ன கருத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையா, கட்சியோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. அது ராத்திரிக்கு அப்புறம் பகல் வருங்கிறது எப்படி தெரியாமல் இருக்குமோ அது மாதிரி தான் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையாங்கிறது நமக்கு வினோதமாக இருக்குது. ஏன்னா 2 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லையே, அதுதான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோமே. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் கட்சிக்குள்ளே ஒரு எதிராக தான் செயல்படுறாரு. இப்போ இந்த விஷயத்தில் கூட கரூர் மக்கள் அவ்வளோ மோசமானவங்க இல்லை, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறது. கரூர் மண்ணின் மைந்தனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆனாலும் இது வந்து இவருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட், நயினா நாகேந்திரனுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்றாருங்கிறது தான் பொருள்படுற வகையில் இருக்கு. இது கரூர் விவகாரத்தை மேலும் மேலும் பரபரப்பாகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் இந்த சம்பவங்கள், நீதித்துறையினுடைய விசாரணை, காவல்துறையினுடைய விசாரணைன்னு பல கட்டத்திலையும் பல விஷயங்கள் பேசப்படுது. அரசியல் ரீதியாக ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது. அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் போற இடமெல்லாம் தாவேக்கா கொடி காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அரூர்லயே தாவேக்கா கொடி கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, வச்சாரு. ஆனா அதற்கு என்ன சொல்றாங்கன்னா, தர்மபுரி அரூரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகியின் நெருங்கிய நபர்கள், அவரோட நெருக்கமான சிலர் வந்து இதை ஒரு செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, தாவேக்கா தான் வச்சாங்க ஆனா இவருக்காக வச்சாங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று நம்ம பார்த்ததுல அதிமுக நிர்வாகி ஒருத்தர் தாவேக்கா கொடியை காட்டுறாரு அப்படின்னு வீடியோ எல்லாம் வெளியானுச்சு. இது வரைக்கும் அதிமுக தரப்புல அதுக்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படல. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை இதுதான் வாய்ப்புன்னு உருவாக்குறாரு, விஜய் தரப்பால எதுவும் பேச முடியல வெளியில, அந்த கூட்டத்துக்கு வந்த யாருமே தாவேக்காவினர் இல்லை அப்படிங்கிறது விஜயால சொல்ல முடியாத சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி இதை தனக்காக தனது கூட்டணிக்காக பயன்படுத்துகிறாருன்னு விமர்சனம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் இதை மறுத்திருக்கார். அப்படி ஒரு நிர்வாகிகள்லாம் போகக்கூடாது, கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படல அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பூசியும் பூசாத மாதிரி நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, போகணும்னு பிரச்சனை இல்ல. போனது யாருன்னு தெரியும், அதிமுக நிலைப்பாடு என்ன வரும் தெரியுமா, நீங்க நிர்வாகிகள் அனுப்ப வேண்டாங்க, எங்க ஆளுங்களே போதும் உங்க கொடி எடுத்து காட்டுறதுக்கு, அதனால நீங்க நிர்வாகிகள் அனுப்பவே வேண்டாம், நீங்க கூட்டணிக்கு வாங்க வராம போங்க. இப்போதைக்கு விஜயோட அமைதியை பயன்படுத்தி நாங்க வந்து ஏதோ ஒரு வகையில கூட்டணி கணக்கு மாறுகிறது அப்படின்ற மாதிரி மக்கள் இடத்துல பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதனாலதான் வந்து எங்க ஆளுங்களை வச்சு நாங்க வந்து கொடி ஆட்ட வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட அதிமுக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ வந்து அதிமுகவை சேர்ந்த பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒண்ணு அப்படின்னா நிச்சயமா அதிமுக காரங்க வந்து நிப்பாங்க, நாங்க வந்து அவங்க பாதுகாப்புக்காக நிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க ஏன் சார் வரீங்க, அவங்க கட்சிக்காரங்க, அவங்க தளபதிகள் இருக்காங்க, பாத்துப்பாங்க. மாற்று கட்சி தொண்டர்களுக்கு இன்னொரு கட்சி பாதுகாப்பா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. கூட்டணி அப்படின்னா கூட சரி, ஓகே, கூட்டணி தர்மத்தின்படி பரவாயில்ல. இப்போ இவர் இருக்கக்கூடிய கட்சி தலைமையை கடுமையா விமர்சிச்சு விஜய் கட்சி தொண்டர்களை இவர் பாதுகாப்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நகை முரணா இருக்கு பாருங்க. கூட்டணி இருந்தா கூட கூட்டணி தர்மத்தின்படி விட்டு கொடுக்காம பாதுகாக்கலாம். இன்னும் கூட்டணியே வைக்கல, நீங்க தான் வந்து அதிமுக தான் அடி போடுறீங்க, விஜய் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு, இன்னும் கூட்டணியே இல்லைன்ற மாதிரி. இருந்தாலும் எதுக்காக அதிமுக வந்து முந்தி கொண்டு எல்லாத்துக்கும் விஜய் சார்பாவே வந்து அதிமுக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆச்சரியமும் எழுந்திருக்குங்க. விஜய் கடைசியா பேசின கூட்டத்தில் கூட ஜெயலலிதா மேடம் இருந்த வரைக்கும் அம்மா அம்மான்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை சொல்லிட்டு எல்லாம் விமர்சிச்சார். ஆனா அதுல கூட எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு, அவங்கள ஜெயலலிதா மேடம்ங்கிறாரு, இவரை ஸ்டாலின் அங்கிள்ங்கிறாரு, இது எப்படி
எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் சிஎம் சார்னு மாறிட்டாரு. ஆனா அவங்கள ஜெயலலிதா ஆன்டின்னு சொல்லிட முடியாதுல்ல, அது எவ்வளவு பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தும். அதனால பார்த்து பேசுறாரோ. ஆனா எங்க இளைத்தவனுக்கு ஒரு நீதி வலுத்தவனுக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி தாராளமா போகிற அரசு கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. கடந்த காலமா இருந்தாலும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர் எப்படியெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு தயங்கினார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து காரசாரமா விவாதம் போயிட்டு இருந்தது இல்லையா? இந்த அனைத்து வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த தாவேக்கா தாக்கல் பண்ண மனுக்கள் எல்லாத்தையும் இந்த மனுவை தொடர்ந்து தமிழக அரசு ஒரு முழுமையான பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற உத்தரவோட இந்த தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்போ நம்ம பேசிட்டு டைம்ல வந்து பிரேக்கிங் நியூஸ் இது. அப்புறம் நீதிமன்றங்கள் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கு அப்படின்னு வசனங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? அதில் ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இப்படியெல்லாமா நடக்கும் அப்படிங்கிற இந்த வினோத செய்தி. அதில் என்னென்ன அழகு, அமெரிக்காவில் சிக்காகோ மாகாணம், சிக்காகோ சக்திவேல் இருக்கார் இல்லையா, அவருக்கு சொந்தமான மாகாணம். அந்த மாகாணத்தில் ஒரு நபர் ஜான் கெல்வின் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வீட்டை கொளுத்தி விட்டு வீட்டில் இருந்தவர் இறந்து போயிட்டாரு. அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 35 வருஷம் சிறை தண்டனை கொஞ்சம் நாள் அனுபவிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த சிறை தண்டனை அனுபவிக்க போறப்ப இவர் சொல்லிட்டே இருந்தார், நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை கொண்டாந்து உள்ள போட்டாங்கன்னு. இது ஜெயிலுக்கு போற எல்லாரும் சொல்றாங்க. அதனால யாரும் நம்பிக்கையும் படல, ஏதோ பண்றது பண்ணிட்டா விட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் விடாமுயற்சியா வழக்கறிஞர் வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமான்னு காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கிட்டே இருந்திருக்காரு, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. அப்படி எப்படி நம்ம ஊர் ஜெயிலையும் ஒரு நாள் வந்து டிவி பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கும் ஒரு டிவி பார்க்கறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் இவருடைய விதியே மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த டிவியில ஒரு ஷோ வருது. அந்த ஷோவில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்த எது நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிற விஷயம் அது உண்மை அல்ல அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இவர் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, படத்தில் காட்டுற மாதிரி பெட்ரோலை கீழே ஊற்றி சிகரெட்டை தூக்கி போட்டாலாம் பத்திக்காது அப்படின்னு ஒரு செய்தி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஆமா இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா இவர் வழக்கில் இவர் வீட்டை கொளுத்தினார் இல்லையா, அது வீடு ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி போடல, வீட்டில் பெட்ரோல் ஊற்றி வர்ற வழியில் சிகரெட்டால் இப்படி தூக்கி போட்டு அதனால எரிஞ்சதாக கேஸில் பதிவாயிருக்கு. சோ இவருக்கு டக்குன்னு ஒரு பொறி தட்டி இருக்கு, நடக்காத போல அப்படி மாட்டிருக்கோம் அப்படின்னு அவர் வழக்கறிஞரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்திருக்கு, உண்மையா பொய்யான்னு பாருங்க, அந்த டிவியில வந்தது பேஸா வச்சுங்க பாருங்கன்னு சொன்னதுக்கப்ப ஆமா அது உண்மைதான், சயின்ஸ் படி அப்படிலாம் ஈஸியா பத்திக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அடிப்படையா வச்சு அவர் கேஸ்ல இருந்து வெளில வந்திருக்காரு. நீதிமன்றமும் அவருக்கு நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இப்பதான் 2022 வெளில வந்திருக்காரு. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படுது. இந்த டிவியில நம்பி ஒரு மனுஷன் 35 வருஷம் கழித்து நிற்பாரு, ஜஸ்ட் மிஸ் அந்த டிவியை அவரை காப்பாற்றி விட்டுடுச்சு அப்படிங்கறத அந்த வழக்கோட வினோதம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.